சேலம் அருகே வனப்பகுதியில் சந்தன மரத்தை வெட்டி கடத்திய 4 பேர் வனத்துறையினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். சேலத்திலிருந்து கேரளாவிற்கு சந்தன கட்டைகளை கடத்தி பல லட்சம் ரூபாய்க்கு லாபம் பார்த்த கடத்தல் சம்பவத்தின் பின்னணி என்ன? வனப்பகுதியில் சந்தன மரங்களை வெட்டி கடத்தி வந்த கும்பல் இவர்கள்தான். பல லட்சம் ரூபாய்க்கு டீல் பேசி கேரளாவிற்கு கட்டைகளை கைமாற்றி காட்டையை காலி செய்து வந்த சம்பவத்தின் திடுக்கிடும் பின்னணி என்ன? சேலம் மாவட்டம் வாழப்பாடி வனச்சரகத்திற்குட்பட்ட வெள்ளாளகுண்டம் வனப்பகுதியில் சந்தன மரங்களை வெட்டி கடத்தப்படுவதாக வாழப்பாடி வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. விறகு பொறுக்க காட்டிற்குள் செல்வதாக கூறிக்கொண்டு சந்தன மரங்களை மார்க் செய்து வைத்து நள்ளிரவில் அத்துமீறி அவற்றை வெட்டி கடத்துவதாக அலர்ட் வந்துள்ளது. அதை கண்டுபிடிக்க வனச்சரகர் அண்ணப்பன் தலைமையிலான அதிகாரிகள் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். மேலும் மஃப்டியில் ஊருக்குள் சென்று சந்தன மரத்தில் கை வைக்கும் கடத்தல் குருவிகள் யார் என்பது குறித்து விசாரணையும் இறங்கினர். அதில் நொய்யமலையைச் சேர்ந்த காளியப்பன் குறித்தும் வனத்துறையினருக்கு துப்பு கிடைத்துள்ளது. வனத்துறையினரின் கண்களில் மண்ணை தூவி கூட்டாளிகளுடன் சேர்ந்து கட்டைகளை கடத்தி கைமாற்றி வந்துள்ளார். சம்பவத்தன்று காளியப்பன் தனது கூட்டாளிகளான மகேந்திரன், மயில்சாமி உள்ளிட்டோருடன் வெள்ளாளகுண்டம் வனப்பகுதியில் நுழைந்து சந்தன மரத்தை வெட்டி துண்டு துண்டுகளாக நறுக்கி அவற்றை பையில் போட்டுக்கொண்டு கடத்திச் சென்று அதிகாரிகளின் கண்ணில் சிக்கினார். உடனே இவர்களை சுற்றி வளைத்து மடக்கி பிடித்து கைது செய்தனர். பிடிபட்ட 4வரையும் வனத்துறை அலுவலகத்தில் வைத்து விசாரித்த போது வெட்டப்படும் சந்தன மரங்களை செல்லமுத்து என்பவரிடம் கைமாற்றி அவர் அதிக விலைக்கு கேரளாவுக்கு அனுப்பி வந்தது தெரிய வந்தது. அதனால் அடுத்து செல்லமுத்துவுக்கும் செக் வைத்துள்ளனர். மேலும் இவர்களிடமிருந்து 20 கிலோ சந்தனக்கட்டைகளை பறிமுதல் செய்த வனத்துறையினர் தொடர்ந்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து சேலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.